வெல்கம் டு சுதாகர் கிருஷ்ணன் சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். மாடித்தோட்டம் அல்லது வீட்டுத் தோட்டத்தில் மழைக்காலத்தில் வரும் ஆபத்துக்களை சமாளித்து எப்படி தாறுமாறான அறுவடையை எடுக்கலாம் என்று விரிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருக்குமே மழைக்காலம் வந்திருக்கும். இந்த மழை காலத்தில் நம்ம தோட்டத்தில் இருக்கிற செடிகளை எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் லைவில் கேட்டிருந்தாங்க, அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல நம்ம டெரஸில் இருக்கிற தேவையில்லாத குப்பை, அந்த மண், அது எல்லாத்தையுமே முதல்ல க்ளீன் பண்ணிவிடுங்க. ஏன்னா மழை காலத்தில் எல்லாம் அடைச்சிக்கிட்டு அப்புறம் நம்ம டெரஸே பாதிப்புக்குள்ளாயிடும். ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது மழை காலத்தில் இதுதான். முக்கியமாக தண்ணீர் தேங்காத அளவுக்கு பார்த்துக்குங்க. கரெக்டாக அடுக்கி வைங்க. முக்கியமாக அதை பண்ணாலே போதும். அடுத்தது மழை பெஞ்சு விட்ட உடனே நம்ம முதல்ல டெரஸுக்கு போயிட்டு பார்க்கணும். தண்ணீர் எதுலையாவது தொட்டிலையோ அல்லது குரோபர்லையோ எதுலையாவது தேங்கி இருந்தாக்கா முதல்ல அதை நம்ம எடுக்கணும். கொஞ்ச நேரம் நம்ம அசால்ட்டாக விட்டாலும் அதில் வேரழுகல் நோய் வந்துடும், வாடல் நோய் வந்துடும். முக்கியமாக தக்காளிலாம் ரொம்ப 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 சென்சிட்டிவானது. அதேமாதிரி பூச்செடிகளில் சாமந்தி, இதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவானது. கொஞ்ச நேரம் விட்டாலும் உங்களுக்கு வேர் அழுகிடும். அதனால் முதல்ல அதை போயிட்டு பார்த்து அந்த தண்ணீரை வெளியேற்ற வழியை நம்ம பார்க்கணும். அடுத்தது மழை காலத்தில் நம்ம கட்டிங்கில் வளர்க்கக்கூடிய எல்லா செடிகளையுமே ஈஸியாக வளர்க்கலாம். அது ரோஸாக இருக்கலாம், செம்பருத்தியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இதுக்கு ரூட்டிங் ஹார்மோனே தேவையில்லை. இந்த மழை நீர்லேயே நிறைய சத்துக்கள் இருக்குது. நம்ம சாதாரணமாக கட் பண்ணி வச்சாலே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அடுத்தது இந்த டைமில், அதாவது மழை பெய்கிற டைமில் தேவையில்லாத இலைகள் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். ஏன்னா நைட்ரஜன் சத்து இந்த மழை நீரில் அதிகமாகவே இருக்குது. அதனால் சீக்கிரமாக செடிகள் எல்லாமே வளர்ந்துடும். தேவையில்லாத சத்துக்கள் அது எடுத்துக்கும். அப்போ நம்ம இது போல் கிளைகள், அந்த இலைகள், இது எல்லாத்தையுமே எடுத்து நம்ம நீக்கி போகிறதுனால பூச்சி தொல்லை குறையும். ஏன்னா பூச்சிக்கு கூடாரமாக இந்த மாதிரி இலைகள்லாம் இருக்கும். அதனால் அதை எடுத்துடணும். அடுத்தது ரோஸ் செடியெலாம் பார்த்தீங்கன்னாக்கா கவாத்து பண்ணுறது, அந்த மாதிரி போனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இந்த டைமில் பண்ணலாம். ஏன்னா இப்போ துளிர்கள் நல்லாவே வர ஆரம்பிக்கும். அடுத்தது முக்கியமாக இந்த சீசனில் பார்த்தீங்கன்னாக்கா கம்பளி பூச்சி, இந்த புழுக்கள் தொல்லை அதிகமாகவே இருக்கும். ஏன்னா இந்த தாய்ப்பூச்சி முட்டையிட்டு போயிடும். இந்த டைம் மழை காலத்தில் தான் இந்த கம்பளி பூச்சி தொல்லை இருக்கும். நம்ம முடிஞ்ச அளவு விஷுவலாக பார்த்து கம்பளி பூச்சிகளை எல்லாத்தையுமே எடுக்கிறது பெட்ரு. இந்த கம்பளி பூச்சியை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், நம்ம என்ன தான் மருந்து அடித்தாலும். ஆனால் இயற்கை வழியில் ஒரு சில வழிகள் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி பூச்சிகள் உங்கள் தோட்டத்தில் தென்பட்டுதுனாக்கா இதை அழிச்சிடாதீங்க. இது இந்த மாதிரி புழுக்களை சாப்பிட்ற பூச்சி. நல்லா பார்த்துக்குங்க. இது நாவாய் பூச்சின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, கம்பளி பூச்சி, இந்த பச்சை புழு, இதெல்லாம் எங்கே இருக்குதோ அங்கே இந்த பூச்சிகள் இருக்கும். இந்த பூச்சிகளை அந்த புழுக்களை ஈஸியாக சாப்பிட்டுடும். அதனால் நமக்கு இது நல்லது செய்கிற பூச்சி தான். நல்லா பார்த்துக்குங்க, விடாதீங்க. அடுத்தது மழை காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மழை பெஞ்சி செடிகள் எல்லாமே சாஞ்சிருக்கும். அதை அப்படியே விட்டுடாதீங்க. உடனடியாக அதை ஏதாவது ஒரு கொம்பு வச்சு அதை கட்டி விடுங்க. கொம்பு வைக்கும்போது முக்கியமான விஷயம், இந்த காய்ந்த கொம்பு அந்த மாதிரிலாம் வைக்காதீங்க. ஏன்னா அதில் தான் உங்களுக்கு ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அதனால் செடி வேர்கிட்ட நம்ம நடுவோம். அதுலேருந்து ஃபங்கஸ் செடியை பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் ஒரு கம்பி, அந்த இரும்பு ராடு அல்லது பச்சை கழியாக எடுத்து நட்டு விடுங்க. காய்ஞ்ச கழி வேணாம். அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம், மழை காலத்தில் ஒரு 3 முக்கியமான உரங்கள் நம்ம கொடுக்கணும். ட்ரைகோட்ராமா விரிடி, சூடோமோனஸ், வேப்பம் புண்ணாக்கு. இப்போ ட்ரைகோட்ராமா விரிடியும் சூடோமோனஸும் ஒரு அரை ஸ்பூன் எடுத்து ஒரு குரோபேக்கு போட்டு வேர் பகுதியில் போட்டு நீங்கள் கிளறி விட்டுட்டு வரலாம். இதை மழை டைமில் வாரம் ஒரு முறை கூட பண்ணலாம். ஏன்னா இந்த ட்ரைகோட்ராமா விரிடி மழை காலத்தில் வர ஃபங்கஸை பாதுகாக்கும். அடுத்தது சூடோமோனஸ் வாடல் நோய், வேரில் வர வாடல் நோயை பாதுகாக்கும்.
அடுத்தது வேப்பம் புண்ணாக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பூச்சிகள், கம்பளி பூச்சிகள் வராமல் பார்த்துக்கும். இதோடைய எசன்ஸ் வந்து இறங்கி, அடுத்தது இதுவும் வந்து அந்த சூடோமோனஸ் ட்ரைகோடர்மா விரிடிஸ் இது பார்த்தீங்களா, அதை எல்லாத்தையுமே வந்து இந்த வேப்பம் புண்ணாக்கு வந்து செய்யும். சப்போஸ் உங்ககிட்ட உயிர் உரம் இல்லைனாக்கா கண்டிப்பாக வேப்பம் புண்ணாக்கை ஒரு கைப்பிடியில் பாதி அளவுக்கு போட்டு நீங்கள் கிளறி விடலாம். தண்ணியில் கரைச்சி ஊற்ற தேவையில்ல, கிளறி விடலாம். அடுத்தது முக்கியமாக வரக்கூடியது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இலைப்புள்ளி நோய் அப்படின்ற ஒரு வைரஸ் நோய் வந்து இந்த சீசனில் வந்து வரும். இதை கொஞ்சம் அசால்ட்டாக விட்டால் செடியை வந்து இறக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம சரியான டைமில் வந்து நம்ம பார்க்கணும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, இப்படி தான் வந்து புள்ளி புள்ளியாக வந்து வரும். அதை வந்து நம்ம கவனமாக பார்க்கணும். அடுத்தது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காளான்கள் வந்து முளைக்க ஆரம்பிக்கும். அதுக்கு தான் நான் வந்து சொன்னேன் சூடோமோனஸ் ட்ரைகோடர்மா விரிடி இந்த உயிர் உரம் வேப்பம் புண்ணாக்கு இதை போடுறதுனால அது சரியாயிடும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா இலைப்புள்ளி நோயின்னு முதல்ல பார்த்தீங்களா, அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா புளிச்ச மோர். இந்த புளிச்ச மோர் வந்து வைரஸ் நோயை கட்டுப்படுத்துகிற சக்தி வந்து இருக்குது. அதை விட பெஸ்ட்டு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தேமூர் கரைசல் நீங்கள் தெளிக்கிறதுனால உங்களுக்கு பூக்கொட்டுற பிரச்சனையும் வந்து சரியாகும். ப்ளஸ் இந்த மாதிரி இலைப்புள்ளி, வைரஸ் நோய் இதை எல்லாத்தையுமே வந்து இது சரி பண்ணும். உடனடி தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் புளிச்ச மோர் அடிக்கலாம். உங்கள்கிட்ட தேங்காய் இருந்ததுன்னா நீங்கள் அதை அரைச்சி கூட தேங்காய் பாலும் மோரும் கலந்து கூட நீங்கள் இதை வந்து தெளித்து விடலாம். என்ன ஒன்று, அது ஒரு 7 நாள் வெயிட் பண்ணணும். புளிச்ச மோர்னா 3 நாள் புளிச்ச மோர் கூட 9 மடங்கு தண்ணி சேர்த்து நம்ம உடனடி தீர்வாக அதை வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு வரலாம். நான் சொன்னது எல்லாத்தையுமே நீங்கள் செஞ்சீங்கன்னாக்கா தாறுமாறான அறுவடையை வந்து மழை காலத்தில் சமாளித்து எடுக்கலாங்க. மழை காலத்தில் செடிக்கு வந்து உரங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லைங்க. மழை நீர்லேயே நிறைய சத்துக்கள் இருக்குது, தானாகவே வந்து வளர்ந்துடும். ஆனால் வேரில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். அதை மட்டும் நம்ம சமாளிச்சிட்டோம் அப்படின்னாக்கா மழை காலத்துலேயும் நம்ம தோட்டத்தில் நல்ல அறுவடையை ஈஸியாக வந்து எடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.